திருப்பரப்பு அருவியின் அந்த ட்ரோன் காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மிக அதிக அளவில் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்கு அமைந்திருக்கக்கூடிய திருப்பரப்பு அருவியில் எந்த அளவிற்கு மழைநீர் கொட்டுகிறது, எந்த அளவிற்கு வெள்ளம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பான ட்ரோன் காட்சியை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். ஒரு பார்த்தாலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதற்கு முன்பாக ஒரு இயற்கை அழகு என்ற முறையில் அதை ரசித்து வந்த நிலையில் தற்பொழுது அது பார்ப்பதற்கு மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காட்சிகளானது தற்பொழுது அமைந்திருக்கிறது. ஒரு காட்டாற்று வெள்ளம் போல தொடர்ச்சியாக அங்கிருந்து மழைநீர் வரக்கூடிய அந்த திருப்பரப்பு அருவியில் வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். சுற்றி அனைத்து பகுதிகளிலும் பச்சை பசேல் என்று இருந்தாலும் கூட அந்த பச்சை பசேல் என்ற பகுதிகளுக்கு நடுவே மிகவும் ஒரு உக்கிரத்துடன் அந்த மழை நீரானது அங்கிருந்து வரக்கூடிய அந்த ட்ரோன் காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். மிக அதிக அளவில் மழை பாதிப்பு எந்த அளவிற்கு அந்த பகுதியில் மழை பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு இந்த ஒரு வீடியோவே ஒரு சாட்சியாக, இந்த காட்சிகளே சாட்சியாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அருவிகளிலுமே இதுதான் ஒரு சூழலாக இருக்கிறது. குற்றாலத்தில் புது குற்றாலம், பழைய குற்றாலம் என 5 அருவி என அனைத்து பகுதிகளிலுமே இதே போன்ற ஒரு சூழல் இருந்தாலும் திருப்பரப்புவிலும் இதே போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. எந்த அளவிற்கு அந்த மேலான மலைநீர் பகுதிகளிலிருந்து எந்த அளவிற்கு மழைநீர் வேகமாக காட்டாற்று வெள்ளம் போல வந்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய அந்த ட்ரோன் காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.